Pressure cookers are not another utensil I want to talk about. One of the worst inventions of mankind. To save time, to save fuel, to save energy, to save money, we've started putting food in a pressure cooker. We blast it, we destroy it. It's like an atom bomb explosion in that food. You know, everything explodes under that pressure. Pressure cookerல வேக வச்சா அது மனுஷனோட ஒரு worst-ஆன கண்டுபிடிப்பு. அதுல வந்து ஆட்டம் பாம்ல போட்டு உங்களுக்கு எல்லாம் அதுல சத்துக்கள்லாம் அழிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா பார்த்துருவாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் குக்கர் பற்றி நிறைய உங்களுக்கு மித்து இருக்குங்க. ஸோ அதை இன்னைக்கு உடைச்சிருவோம். அதாவது ப்ரெஷர் குக்கரில் நமக்கு ஹை ஹீட்டில் ஹை ப்ரெஷரில் கம்மியான டைமில் நமக்கு உணவு வேக வச்சு நம்ம இது பண்ண முடியுது. அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோங்க. ரெண்டாவது, இந்த ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணுறதுக்கும் கஞ்சி வடித்த இந்த சாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? அரிசியில் அமைலோஸ் அல்லது அமைலோபெக்டின் அப்படிங்கிற வகையான முறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த மாவுச்சத்து ஸ்டார்ச் வந்து இருக்கும். இதில் ஒரு 10% வந்து அந்த தானியத்தோட கொஞ்சம் வெளிப்புறமாக இருக்கும், 90% கொஞ்சம் உள்புறமாக ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டுரும். ஸோ கஞ்சி வடித்த சாதம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 10% அந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து தண்ணியில் கரைஞ்சி வந்துடும். ஸோ அந்த தண்ணியை நம்ம கஞ்சி வடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10% அதோட மாவுச்சத்து குறையும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி மாவுச்சத்து அதில் காணாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்குலாம் உண்மை கிடையாது. ஒரு 10% குறையும். 10% மாவுச்சத்து கொஞ்சம் இந்த சாதத்துக்கும் ப்ரெஷர் குக்கர் சாதத்துக்கும் கஞ்சி வச்ச சாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த கஞ்சி வடிச்ச சாதம் சாப்பிட பயங்கரமாக சர்க்கரை குறைஞ்சோன்னு நினைக்க வேணாம், ஒரு 10% குறையலாம். நம்பர் 1. அப்போ இது நல்லதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களுக்கு நார்மலாக ஒரு பொருளை வேக வைக்கும் போது அந்த பொருளில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து லீச்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக அந்த தண்ணியில் கலக்குங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி ஏதோ ஒரு வேக வைக்கிறீங்க, கருப்பு கவுனி சாதம், நார்மலாக நீங்கள் கஞ்சி வடிச்ச மாதிரி பண்ணி அந்த தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் சத்துக்கள் அதுல வரும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த தண்ணியிலேயே போயிடும். ஸோ அந்த தண்ணியும் நீங்க குடிச்சா மட்டும்தான் அந்த சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு காய்கறியோ எதை வேக வச்சாலும் ஆக்சுவலா தண்ணியை வந்து வடிச்சிட்டீங்கன்னா அதுல தான் சத்துக்கள் வந்து குறைபாடு ஏற்படும். ஸோ பொதுவான நம்பிக்கைக்கு நேர்மாறா ப்ரெஷர் குக்கர்ல தான் பெரும்பாலும் குறைஞ்ச நேரத்தில் நம்ம சமைக்கிறதுனால அதிகமா அந்த சத்துக்கள் வந்து பிரேக் டவுன் ஆகி அழியறது இல்லை. அதே சமயத்துல உங்களுக்கு அந்த தண்ணியை நம்ம ஊத்தாதனால பெரும்பாலான சத்துக்கள் அதுல ரீடைன் ஆகும். அதனால பிரஷர் குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா சத்துக்கள் எல்லாம் போயிரும் அல்லது டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிற சொல்றது மிகப்பெரிய பொய். சரிங்களா? இதை நம்பாதீங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ தாராளமா சமைச்சு சாப்பிடலாம். ஆனா முக்கியமான பாயிண்ட், அந்த தண்ணியில நிறைய சத்துக்கள் இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம சமையல்ல யூஸ் பண்ணிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.